ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மணி மகள் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ப்ரைஸ் ஃபிக்ஸிங் பார்க்க போகிறீங்க. இந்த ப்ரைஸ் ஃபிக்ஸிங்கில் பார்த்திங்கன்னா 3 டைப்ஸ் வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கும். ஒன்று வந்து ப்ராடக்ட், அதாவது ப்ராடக்ட்னா மெட்டீரியலுடைய காஸ்ட், அதுக்கப்புறம் வந்து ஒர்க்கிங் காஸ்ட், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் கண்டுபிடிக்கும். ப்ராஃபிட் எவ்வளோ வைக்க போகிறோம் அப்படின்னா 50% தான் நம்ம வந்து ப்ராஃபிட் வைக்க போகிறோம். அதாவது இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்ம 3 டைப்ஸ் வந்து போகணும். 3 டைப்ஸ். ஒன்று வந்து ஃப்ரெஷர்ஸ், இன்னொன்று எக்ஸ்பீரியன்ஸ், இன்னொன்று ப்ரொஃபஷ்னல் எக்ஸ்பீரியன்ஸ், பிஆர்ஓன்னு சொல்லுவாங்க. அதாவது இது 0 to 15 ப்ளவுசஸ் வந்து ஒர்க் பண்ணுறவங்க, 15 ப்ளவுசஸ் வந்து ஒர்க் பண்ணுறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர். அப் டு 15 ப்ளவுஸ் ஒர்க் பண்ணுறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ். மோர் தென் 1 இயர் ஒர்க் பண்ணுறவங்க வந்து பிஆர்ஓ. ஓகேங்களா? இதை வச்சு தான் இப்போ நம்ம கண்டுபிடிப்போம். எக்ஸ்பீரியன்ஸ் என்ன சொன்னேன்? ஃப்ரெஷர், அதுக்கு பார்த்தீங்கன்னா பிஆர்ஓ, ப்ரொஃபஷ்னல் எக்ஸ்பீரியன்ஸ். ஃப்ரெஷர் வந்து 0 to 15 ப்ளவுஸ், இது அப் டு 15 ப்ளவுஸ். உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் நான் ரொம்ப தெளிவாகவே போடுறேன். இன்கேஸ் உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் வந்து என்னுடைய சேனலில் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்ன நான் கிளாரிஃபை பண்ணணும்னா கிளாரிஃபை பண்ணுறேன். இதை நான் ஷார்ட்ஸ்லேயும் அப்லோட் பண்ணுறேன். ஷார்ட் அண்ட் கிறிஸ்பியாக நான் உங்களுக்கு சேனல்லையும் வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். சரிங்களா? சரிங்களா? இப்போ ஃப்ரெஷ்ஷாக வந்து ஒரு நாளைக்கு 350, அதாவது பர் டே 450 பர் டே, 750 பர் டே. யாருக்கு? பிஆர்ஓக்கு. நம்ம ஒரு 1 டேக்கு வந்து 24 hours. ஓகேங்களா? இது வந்து நார்மலாக நம்ம லைஃப். ஆனால் ஆர்இடிஎஸ் பொறுத்தவரை ஆர்இடிஎஸ் எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணணும்? 6 hours. நீங்கள் ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ வந்து 6 ஹவர்ஸ்க்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுவீங்க? 350, 450 எக்ஸெட்ரா, உங்களுடைய சாய்ஸ். நீங்கள் உங்களுடைய இதே 12 hours 1 டேலே வந்து 12 hours ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா இந்த 70, 15, 350, 700. ஓகேவா? நீங்கள் ஒர்க் பண்ணுறது பொறுத்து சார்ஜஸ் டபுளாக கொடுக்கலாம். நீங்கள் ஒரு நாள்லேயே நீங்கள் 12 hours ஒர்க் பண்ணாலும் அந்த அமௌண்ட்டை நீங்கள் டபுளாக கொடுக்கலாம். ஓகேவா? நீங்கள் ஃப்ரெஷர்ஸ். ஓகேங்களா? ஃப்ரெஷராக இருந்தீங்க அப்படின்னா எப்படி இந்த அமௌண்ட் வந்து கால்குலேட் பண்ணுறது? இப்போ வந்து ஃபஸ்ட்டு நான் என்ன பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன், ப்ராடக்ட் வந்து நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்ப்போம். ப்ராடக்ட் வந்து ஒரு 800 rupeesக்கு நீங்கள் வந்து வாங்கியிருக்கீங்க, அதாவது 1000 rupees வாங்கியிருக்கீங்க. நான் 800 rupeesக்கு தான் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க. அதுக்கப்புறம் ஒர்க்கிங் காஸ்ட் எப்படி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா, இப்போ வந்து இந்த ப்ளவுஸ் ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் எத்தனை நாள் ஆகுது? ஒரு 5 days. ஓகேங்களா? நீங்கள் இப்போ வந்து நம்ம ஃப்ரெஷர் பார்க்குறோம். எக்ஸ்பீரியன்ஸ் அடுத்து போகிறேன், பிஆர்ஓக்கும் அடுத்து போகிறேன். ஃப்ரெஷருக்கு எவ்வளோ? 350. அப்போ 350 × 5. ஓகேவா? இல்லை எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம்? 350 × 5. இதை வந்து பெருக்கப்படும். இது வந்து இப்படி போட்டு பெருக்கலாம். ஓகேங்களா? 1750 வந்திருக்கு. ஓகேவா? இப்போ இந்த அமௌண்ட் அப்படியே இருக்கணும். ஓகேவா? இது அப்படியே இருக்கட்டும். அடுத்தது இப்போ நம்ம ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறோம். ப்ராஃபிட் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தா 1750 வந்திருக்கு இல்லையா? ப்ளஸ் அது கூட இந்த 800 ப்ளஸ் 1750 ஈக்குவல் டு இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் என்ன அமௌண்ட் வருது? 192550 வரும். ரைட்டுங்களா? 2550. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2550 டிவைட் பண்ணுறீங்க 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். என்ன அமௌண்ட்டுன்னு பார்க்குறோம். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம இதை 2ஆல் டிவைட் பண்ணோன்னா 1275. இதான் இப்போ நமக்கு ஆன்சரு 1275. 1275 அப்படி வச்சுக்கிறோம். அது கூட இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இங்கே போகிறதுக்கு 800 + 1755. 800 + 1750. இது எல்லாத்தையுமே நம்ம கூட்ட போகிறோம். கூட்டினா ஒரு அமௌண்ட் வரும். என்ன அமௌண்ட்டுன்னு பார்க்கலாம். ஓகேவா? இப்போ இந்த 3 அமௌண்ட்டையும் நம்ம கூட்ட போகிறோம். இந்த 2 அமௌண்ட் ஏற்கனவே கூட்டம் தானே வந்தது? 2520 + 1275. ஓகேங்களா? இப்போ இதை கூட்டணும் அப்படின்னா 3825 வருது. 3825. இதுதான் நம்மளுடைய ஃப்ரெஷருக்கான 5 days ஒர்க் பண்ணி 800 rupees நம்ம வந்து மெட்டீரியல் வந்து போட்டது. ஓகேங்களா? மெட்டீரியல் காஸ்ட் வந்து 800, 5 days ஒர்க் பண்ணியிருக்கோம் ஃப்ரெஷரு. அவங்க வந்து எவ்வளோ ப்ராஃபிட் உங்களுக்கு வருதுன்னா 3825. அதாவது உங்களுக்கு 1275 rupees உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் வந்து ப்ராஃபிட் எடுத்தது. இதெல்லாம் உங்களுடைய ஒர்க்கிங் காஸ்ட். ஓகேவா? இதுக்கப்புறமா ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்க எப்படி வந்து ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். சேம் மெத்தட். நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்? ப்ராடக்ட். ஓகேவா? ப்ராடக்ட் எவ்வளோ போடுறோம்? அதே 800 போட்டுக்கும். சேம் மெத்தட்லேயே நான் போடுறேன். இது வந்து ஒர்க்கிங் காஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ஒர்க்கிங் காஸ்ட் எவ்வளோ? இப்போ ஒர்க்கிங் காஸ்ட்டு தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதே 5 days இன்ட்டு நம்ம எக்ஸ்பீரியன்ஸுக்கு அமௌண்ட் வந்து மாறும். எவ்வளோ? 450 rupees. அந்த 450 rupees நம்ம இப்போ இங்கே போட போகிறோம். அங்கே 350 போட்டோம், இங்கே 450 போட போகிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? 450 கூட இந்த 5 வந்து மல்டிப்ளை பண்ண போகிறோம்.
2250. இதுதான் வந்து நம்ம 5 days ஒர்க் பண்ணதுக்கான அமௌண்ட். இது அமௌண்ட் எவ்வளோ? 2250. அதான் 5 days 450 rupees நம்ம சார்ஜ் பண்ணலாம். இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா ப்ராஃபிட் நம்ம எவ்வளோ போடுவோம்? 50% போடுவோம். 50% அப்படின்னா எப்படி கண்டுபிடிப்போம்? அதுதான் இப்போ இதில் கண்டுபிடிக்கிறது. 2250. ஓகே தானே? இந்த 2250 நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த 800 2250 நம்ம ப்ளஸ் பண்ணிக்க போகிறோம். எப்படி? 800 + 2250 ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா 3050. இதை வந்து 3050 rupees நம்ம 2ஆல் டிவைட் பண்ண போகிறோம். 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு ஒரு அமௌண்ட் நமக்கு கிடைக்கும். அந்த அமௌண்ட்டு தான் வந்து நம்ம இப்போ ப்ராஃபிட்டாக வந்து போட போகிறோம். என்ன அமௌண்ட்டு? 1525. இப்போ இதை வந்து டிவைட் பண்ணோம் அப்படின்னா 1525. இப்போ இது கூட நம்ம கண்டுபிடிச்சோம் அமௌண்ட் 2250 + 800. இதை ரெண்டுத்தையும் கூட்டினா நமக்கு என்ன அமௌண்ட் வருது? 3050. இந்த அமௌண்ட் அதுக்கு நம்ம கண்டுபிடிச்ச இந்த மூணு அமௌண்ட்டையும் கூட்ட போகிறோம். எப்படின்னா இந்த 2250 இதையும் கூட்டினதுக்கு தான் நமக்கு 350 வந்துச்சு. அந்த அமௌண்ட்டையும் இங்கே கூட்டிக்கிறோம். அப்போ 4550 நமக்கு அமௌண்ட் கிடைக்கிது. ஓகே தானே? இப்போ இந்த அமௌண்ட் 4550 டிவைடட் 2. இது வந்து டிவைடட் 2 போட்டால் எவ்வளோ வரும்? 2275. ஓகே தானே? இப்போது இங்கே இருக்க இந்த 800 + 3075 இது ரெண்டுத்துக்கு கூட எவ்வளோ? 4550. அதானே அந்த அமௌண்ட் போகிறோம். 4550 + இந்த 2275 இதை ஆட் பண்ணணும். ஆட் பண்ணோம் அப்படின்னா 6825 rupees. அதாவது ஒரு ஒர்க்கு ஒரே மெட்டீரியல் காஸ்ட்டு நம்ம எத்தனை நாள் ஒர்க் பண்ணுறோம், அதாவது என்ன டைப்பில் நம்ம இருக்கிறோன்றதை பொறுத்து அமௌண்ட் சேஞ்ச் ஆகும். ஃபஸ்ட்டு நம்ம எப்படி போட்டோம்? ப்ராஃபிட் வந்து 2550. இதோடைய ப்ராஃபிட் எவ்வளோ வந்துச்சு? 350. அதாவது ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ வந்துச்சு? ஒர்க்கிங் காஸ்ட்டு 2250 வந்துச்சு. இதோடைய ஒர்க்கிங் காஸ்ட் எவ்வளோ வந்துச்சு? 3750. இப்போ நமக்கு இதோடைய ப்ராஃபிட் எல்லாமே சேஞ்ச் ஆகுது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் காஸ்ட்டில் தான். இன்கேஸ் நம்ம ஒரு ஃப்ரெஷராக இருந்தால் 5 days ஒர்க் பண்ணுறோம். ப்ரோ எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் ஒரு 4 days ஒர்க் பண்ணுவோம். இதே நம்ம ஒரு பிஆர்ஓவாக இருந்தோன்னா ஒரு 2 daysல கம்ப்ளீட் பண்ணுவோம். நீங்கள் 2 daysல கம்ப்ளீட் பண்ணால் எவ்வளோ வரும், 4 daysல கம்ப்ளீட் பண்ணால் எவ்வளோ வரும் அப்படின்றத எனக்கு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஒர்க்கிங் காஸ்ட் எவ்வளோ, இதுக்கு வந்து அதாவது இதே 800 தான். 800 rupees பார்த்துக்கோங்க. ப்ராடக்ட் வந்து 800 rupees. ஆனால் ஒர்க்கிங் வந்து 4 days. ஓகேங்களா? 4 days. அப்போ இதோடைய ப்ராஃபிட் என்ன அப்படின்றதும் ஒர்க்கிங் காஸ்ட் என்ன, ஒர்க்கிங் காஸ்ட் அண்டு ப்ராஃபிட், இது ரெண்டும் என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது வந்து யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸுக்கு. இதே மெத்தட் ப்ராடக்ட் வந்து 800, ஒர்க்கிங் காஸ்ட் வந்து 2 daysக்கு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறீங்க. கண்டுபிடிச்சிட்டு ஒர்க்கிங் காஸ்ட்டும் அண்ட் ப்ராஃபிட் ரெண்டும் எவ்வளோன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சரிங்களா? உங்களுடைய கமெண்ட்காக நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் உங்களுக்கு இந்த சார்ட் வந்து அழகாக ஒர்க் பண்ணதே நீட்டாக இருக்குது. அதை நான் உங்களுக்கு கொலாப் பண்ணி விடுறேன். சரிங்களா? அதை பார்த்துக்கோங்க. அதை வச்சு நீங்கள் ஒர்க் பண்ணி எனக்கு வந்து சொல்லுங்கள். உங்களுடைய கமெண்ட்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மணிமகள் கிரியேஷன்ஸ். உங்களுக்கு இதேமாதிரி வீடியோஸ் வேறு ஏதாவது தேவைப்பட்டதுன்னா சொல்லுங்கள். கூடிய சேர்த்து உங்களுக்கு நான் கலர் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? நம்மளுடைய ஆரி கிளாஸஸ் வந்து இப்போது அதாவது ஆன்லைனில் இல்லை, ஆஃப்லைனில் தான் நடக்குது. எங்கன்னு பார்த்தீங்கன்னா தனமூர்த்தி ஐடி எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா தியாகதுர்கம், கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. உங்களுக்கு இன்கேஸ் அந்த இதில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கம்மிங் மண்டே அதாவது 9/2/2026 அன்றைக்கி வந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. விருப்பம் வந்து ஜாயின் பண்ணுங்கள். பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் கிளாஸு ஃப்ரீ மெட்டீரியல். பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் கிளாஸ்க்கு உங்களுக்கு 10,000 வரைக்கும் வாங்குறாங்க. பர்ச்சேஸ் பண்ணுவோம் நம்ம மெட்டீரியல்லாம். அது பேசிக்காக கற்றுக்கூடிய அந்த பீச் ஒர்க்லாம் செய்கிறதுக்கு அங்கே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓகேங்களா? அந்த கொடுக்குற மெட்டீரியல் வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது குவாலிட்டியும் நல்ல குவாலிட்டியாக தான் கொடுக்குறாங்க. நமக்கு கற்றுக்கிறதுக்கும் ஈஸியானது, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குது. உங்களுக்கு எதாவது தேவைப்படுது, கற்றுக்கணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நியர்பை இலக்கம் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் 4000 தான் பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் கிளாஸு. 2 hours கிளாஸ் மட்டும்தான், 11 to 1. உங்களுக்கு யாருக்கா இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய ஐடி பார்த்துட்டு நான் என்னன்றதை சொல்கிறேன். சரிங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.